வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனத்தினால் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட INA Clothing. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவ மாணவியர்கள். தி நாசரேத் அகாடமி மாணவர்கள் நிகழ்த்திய உலக சாதனை. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வழிகாட்டுதல் கருத்தரங்கு. ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். இனி விரிவான செய்திகளை காணலாம். இது நம்ம ஆவடி தொண்டு நிறுவனத்தினால் பிரம்மாண்டமாக தொடங்கப்பட்ட INA Clothing. கடந்த 28/8/2024 அன்று இது நம்ம ஆவடி என்ற தொண்டு நிறுவனம் பெண்களின் முன்னேற்றத்தினை கருத்தில் கொண்டு INA Clothing என்ற தையல் கூடத்தின் தொடக்க விழாவினை ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவின் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் IAS மற்றும் MP திரு செந்தில் அவர்களும் லயன் திரு யுவராஜ் அவர்களும் வருகை புரிந்து எம் தொண்டு நிறுவனத்தின் தொடக்க விழாவினை சிறப்பித்தனர். எம் நாசரேத் குழுமத்தின் செயலாளரான திரு AN என்ரிமாரிஸ் அவர்களின் நெகிழி ஒழிப்பு விழிப்புணர்வு செயல் திட்டங்களை ஊக்குவித்து சிறப்புரை ஆற்றியது மட்டுமின்றி கல்லூரியின் வளாகத்தில் 2 மரக்கன்றுகளை நட்டு தன்னுடைய சுற்றுப்புற ஆர்வத்தை வெளிப்படுத்தினர். INA தொண்டு நிறுவனத்தில் சிறப்பாக செயலாற்றிய மேலாளர் திரு அஸ்வின் கோவிந்த் மற்றும் தையல் பள்ளியின் பயிற்சியாளரான திருமதி விக்டோரியா விஜயன் மற்றும் மேற்பார்வையாளர் திருமதி பத்மாவதி போன்றோரின் பணிகளை பாராட்டி நினைவு கேடயங்கள் வழங்கப்பட்டது. தலா 500 பெண்கள் தையல் பயின்ற நிலையில் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி வாகை சூடிய நாசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவ மாணவியர்கள். பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசை பெற்று தமது நாசரேத் அனெக்ஸ் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் எமது பள்ளி மாணவ மாணவியர்கள். குறுவட்டார அளவில் நடைபெற்ற சுமார் 45 பள்ளிகள் கலந்து கொண்ட சதுரங்க போட்டியில் 14 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பங்கேற்க எமது பள்ளியை சேர்ந்த எம் லித்திகா நடைபெற்ற 6 சுற்றுகளிலும் முதலிடத்தை பெற்று மாவட்ட அளவில் விளையாடுவதற்கு தேர்வாகியது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மேலும் கராத்தே போட்டியில் 6 வயதுக்குட்பட்ட பிரிவில் ஜே தருண் 3ஆம் இடமும் 10 வயதுக்குட்பட்ட பிரிவில் ஜே அனீஷ் 2ஆம் இடமும் ஜே நிக்ஷன் எபினேசர் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். 14 வயதுக்குட்பட்ட ஆண்கள் பிரிவில் டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் முகமது ரெகான் மற்றும் 17 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் கிருஷிகா வெற்றி பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பள்ளி நிர்வாகமும் தலைமை ஆசிரியர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்களும் வாழ்த்துக்களையும் இவர்களை உற்சாகப்படுத்தி வழிநடத்திய உடற்பயிற்சி ஆசிரியர்களான திரு மதியரசன் மற்றும் பிரசாந்த் அவர்களுக்கு பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர். தி நாசரேத் அகாடமி மாணவர்கள் நிகழ்த்திய உலக சாதனை. கடந்த வாரம் திருச்சியில் உள்ள ஆலந்தூர் என்னும் இடத்தில் மாணவர்களுக்கான துரித கணிதம் பிரிவில் உலக சாதனை மற்றும் அகில இந்திய சாதனைக்கான நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் தி நாசரேத் அகாடமியில் 4ஆம் வகுப்பில் பயிலும் சித்தார்த் மற்றும் சஸ்வத் புகழ் என்னும் மாணவர்கள் கலந்து கொண்டு 2 உலக சாதனைகளை ஒரே நேரத்தில் புரிந்துள்ளனர். தங்கள் கண்களை கட்டிக்கொண்டு 1 மணி நேரத்தில் 600 துரித கணக்குகளின் விடைகளை அளித்துள்ளனர். அகவைக்கு மிஞ்சிய இவ்வுலக சாதனையை நிகழ்த்திய மாணவர்களை பள்ளியின் முதல்வர் மனதார பாராட்டினார். அதனைத் தொடர்ந்து எல்ராக் இந்தியா K-12 சுமித் நிறுவனம் ஒருங்கிணைந்து நடத்திய CBSE பள்ளியின் முதல்வர்களுக்கான கருத்தரங்கில் தி நாசரேத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் கலந்து கொண்டார். இக்கருத்தரங்கில் சிறப்பாக செயலாற்றிய எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களுக்கு நினைவு கேடயமும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற வழிகாட்டுதல் கருத்தரங்கு. ஆவடி காமராசர் நகர் நாசரேத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆலன் கெரியர் இன்ஸ்டிடியூட் சார்பாக திருவாளர் பாலு அவர்கள் கணிதத்தில் திறமையுள்ள மாணவர்களை உருவாக்கும் முறையில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தினார். பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கணிதத்தில் இடம்பெறும் புதுமையான நெறிகள் குறித்து சிறப்பு விருந்தினர் எடுத்துரைத்த முறை அனைவரையும் கவர்ந்தது. 8 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு
தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டது. இத்தேர்வின் மூலம் மாணவர்களின் திறன் மற்றும் ஆர்வம் கண்டறியப்பட்டு வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பதற்கான வழிகாட்டுதலை வழங்கினர். இத்தேர்வு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் பாராட்டு முறையில் அமைந்திருந்தது என்பது சிறப்புக்குரியதாகும். ஆவடி காமராஜர் நகர் தி நாசரேத் அகாடமி மாணவர்கள் மேற்கொண்ட களப்பயணம். கடந்த வாரம் ஆவடி காமராஜர் நகர் நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் 1ஆம் வகுப்பு மாணவர்கள் களப்பயணமாக டெக்கத்லான் சென்றனர். மேலும் 2ஆம் மற்றும் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் களப்பயணமாக போலீஸ் மியூசியம் சென்று வந்தனர். மேலும் பல வகையான துப்பாக்கிகள், காவல்துறை பயன்படுத்திய போக்குவரத்து சாதனமான புல்லட் ப்ரூஃப் வெஹிக்கிள், ஆயுதங்கள், டிராபிக் சிக்னல் கண்ட்ரோல்ஸ் போன்ற பல வகையான சாதனங்களை கண்டுகளித்தனர். இக்களப்பயணம் மாணவர்களுக்கு காவல்துறை மீது நாட்டத்தினை உருவாக்கியது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைந்தன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.